நல்லா இருக்கேனப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, நீ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருந்தல, அத விளைச்சல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, இந்த வருஷம் விளைச்சல் எனக்கு அமோகமா இருக்கு. அந்த விளைச்சலை பாதுகாக்க நான் சுத்தி ஒரு கம்பி வேலி போட்டு என்னுடைய பகுதியில் இருக்கிற திராட்சை பழங்களை பாதுகாக்க திராட்சை பழங்களை பிரிய பாறையில புடிவு புடியா வெட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, அப்போ உனக்கு நல்ல வருமானம் தானே. அதை பாதுகாக்கிறதுக்காக விளைச்சல்களுக்கு எப்படி பாதுகாத்துட்டு வர? ஆமா, என்னுடைய நிலத்தை நான் விலங்குல பாதுகாக்க ஒரு காவல் மாடம் கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? காவல் மாடமா? அப்படின்னா என்ன? காவல் மாடம்னா என்னுடைய நிலத்துல விளைகிற திராட்சை பழங்களை பாதுகாக்க விலங்குகள் திருடர்கள்லாம் வந்து உள்ள சுடாம இருக்க திருடர்களை கண்காணிக்க ஒரு மிகப்பெரிய உருண்டை கட்டம். இதுக்கு பேர் தான் காவல் மாடம். ஓ, அப்படியா? காவல் மாடம்னா இதுதான். குத்தகையா? நான் ஒரு என்னுடைய இடத்தை இனி என்ன செய்யலாம்னு இருக்கேன் தெரியுமா? அதுதான் ஒரு மிகப்பெரிய twist. என்னவென்றால் என்னுடைய இடத்தை நான் இனி நன்றாக செழித்து பராமரித்திருந்தேன். இனி நான் என்னுடைய இடத்தை குத்தகைக்கு விடலாம் என்று இருக்கிறேன். குத்தகை விட்டுவிட்டு சில நாள் வெளியூர் சென்று வரலாம் இருக்கிறேன். குத்தகையா? அப்படின்னா என்ன? குத்தகைனா என்னுடைய நிலத்தை என்னுடைய நிலத்தில் விளையிற திராட்சை பழங்களை பாதுகாக்க மற்றொருவருக்கு வேலை செய்ய விடுவதுதான் குத்தகை. இந்த குத்தகையை வைத்திருக்கு அதில் அவர் விவசாயம் பண்ணி பாதி வருமானத்தை எனக்கு தர வேண்டும். அதில் இதுவும் எனக்கு ஒரு வருமானம் தானே. இது நல்லா இருக்குதே. எனக்கு ஜாலியா தான் இருக்கேன். பார்த்து ஊருக்கு போயிட்டு வா. சரி. காட்சி 2. சில மாதங்கள் கழித்து பணியாளரை தோட்டத்திற்கு அனுப்புகிறார் பண்ணையா. முத்து, இங்க வாப்பா. என்ன இதுமா கூப்பிட்டீங்க? ஆமா முத்து, ஒண்ணுதான் கூப்பிட்டேன். நம்மளுடைய திராட்சை பழ தோட்டம் இருக்குல்ல, அதோட குத்தகைக்கு இருந்தோம்ல, அது இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. திராட்சை பழங்கள்லாம் காய்க்கு கண்டு வைக்கக்கூடிய காலம் ஆயிட்டு. நீ என்ன செய்ய, அந்த கொடிய குத்தகைக்காரருக்கு கொடுத்ததுக்காக குத்தகைக்காரருக்கு போலையா, அவள்கிட்ட போய் நமக்கு சேர வேண்டிய திராட்சை பழங்கள் வாங்கிட்டு வா சரியா? சரி. காட்சி 3. குத்தகைக்காரரும் பணியாளரும். இல்லவா விளைச்சல்லாம் நல்லா அமோகமா இருக்கு. யாரோ பக்கத்துல இருக்கு. யாரப்பா நீ இங்கிருந்து வர? நிலத்துக்காரோட பணியாளர் இருக்கேன். எங்க எஜமானி சேர வேண்டிய பங்கு திராட்சைக்கு ஒரு பங்கு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். எஜமானி அனுப்பி விட்டாங்க. ஓ, அப்படியா? நிஜமானா? அப்படியா? எனக்கு தெரியாது. டேய் வாங்கடா, அவனுக்கு 4 அடியை போட்டு அனுப்பி விடுங்க. அடடா, சுண்டல் கிடக்குற சுண்டல் போச்சே. காட்சி 4. பணியாளரும் இளைஞரும். ஐயா ஐயா ஐயா, நீங்க என்னாச்சு 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 பொறுவா சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி அந்த குத்தகைக்காரர்கிட்ட கேட்டேன். அவரை நீ அடித்து ரத்த கலரியாகி அனுப்பி விட்டுட்டாரு. ஐயோ, அந்த குத்தகைக்காரன் அப்படியா அவங்க செய்யலாம்? சரி, ஒருவரை அனுப்பினவுடன் அவனை அப்படி செய்திருப்பான். 2-3 வரை சேர்த்து அனுப்புவோம். அவன் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். பணியாளர்களே, இங்கே வாருங்கள். நமக்கு சேர வேண்டிய திராட்சை பழங்களில் நமக்குரிய பங்கை அந்த குத்தகைக்காரர்கள் சென்று வாங்கி வாருங்கள் சரியா?
ஒருத்தர் வந்தா அவனை அடிச்சு அனுப்புனா இப்ப என்னன்னா 2-3 பேர் வந்து நிற்கிறாங்க. அவனோட வாசல்லே நிக்க வச்சு நைய பிடிச்சி அனுப்பி விடுங்க. ஐயோ என்ன ஆச்சுங்க? ஐயோ 2-3 பேரை அடிச்சா ஏன் இப்ப ஒருத்தர் அனுப்புனா 2-3 பேரை அனுப்பணும்? 2-3 பேரையும் அடிச்சு அனுப்பிட்டா இனி என்ன செய்யலாம்? ஒரு 10-11 பேரை அனுப்புனாதான் அந்த குத்தகைக்காரனுக்கு நாம யாருன்னு தெரியும். பணியாளர்களே இங்கே வாருங்கள். சொல்லுங்கள் ஐயா. அந்த குத்தகைக்காரனிடம் நீங்கள் சென்ற அனைவரும் கேளுங்கள். எங்களுக்கு வேண்டிய திராட்சை பழங்களை மீண்டும் தரும்படி. சரியா? சரி ஐயா. என்னாச்சு? இங்க என்ன நடந்துச்சு? ஐயா ஐயோ என்னாச்சு? ஐயா நம்ம பணியாளர்கள் வேற அடிச்சு மண்டை வச்சிட்டாங்கயா. நைய முடியறாங்கயா. அந்த படுபாவிகள் எல்லாத்தையும் கொலை பண்றாங்க. என்னையா பண்ண போறீங்க? ஐயோ நான் என்ன செய்வது? சரி, எனக்கு இருப்பது இனி ஒரே வழிதான். என்னுடைய ஒரே சொந்த என்னுடைய பாச மகனை அனுப்பி வைப்பதுதான். வேறு வழி இல்லை. அந்த குத்தகைக்காரன் அவனையாவது மதிப்பானா என்று பார்ப்போம். என்ன செய்வது? என் நிலைமை இப்படி ஆயிற்றே. சரி, என் சொந்த மகனே வாயா. என் பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய சொந்த மகனே, நீ சென்ற அந்த குத்தகைக்காரிடம் நமக்கு தேவையான திராட்சை பழங்களை சேர்த்து எடுத்துக்கொண்டு வா. இல்லையா? அவன் அப்பொழுதாவது உன்னை மதிப்பான் என்று நான் நினைக்கிறேன். பழத்தை கொடுத்து விடுவான் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, நீ சென்று வா. காட்சி 6. நிலத்திலார் நம் தம் ஒரே மகனை அனுப்புதல். காட்சி 7. நிலத்திலார் இறைமகன் இயேசு உலகை மீட்க தன் ஒரே மகனை அனுப்பியது போன்று இந்த நிலத்திலாரும் தன் ஒரே மகனை அனுப்புகிறார். இதுதான் அந்த சொத்துக்குரியவன். இப்படியே அடிச்சு கொண்டுட்டா நம்ம சொத்து எல்லாம் அவங்க சொத்து எல்லாம் நம்மளுக்கு சேர்ந்துடும். போய் அடிச்சு கொண்டு அவனை. காட்சி 7. ஐயா என்னாயிற்று? உன் ஒரே மகன், உன் பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய ஒரே மகன், உன் ஒரே மகன் என்று பாராமல் உன் சொந்த மகன், உன் சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரனான உன் மகனையும் கொன்றுவிட்டார்கள். ஐயா, இப்பொழுது என்னையா செய்ய போகிறீர்கள்? ஐயோ என்ன செய்வது நான்? ஐயோ இப்பொழுது நான் என்ன செய்வேன்? நான் என் சொந்த மகனை அனுப்பினாலாக அவன் மனம் திரும்புவானா என்று பார்த்தேன். சரி, பரவாயில்லை. நான் என்னுடைய நிலத்தை கட்டி காத்து தகுந்த நேரத்தில் கால்கனி தந்து எனக்கு அதனை சேர்க்க ஒரு தோட்டக்காரரிடம் நான் குத்தகைக்கு விடுவேன். இதுதான் என் மனநிலைமைக்கு சரி எழுதப்பட்டுள்ளது. ஒரு நல்ல குத்தகைக்காரரிடம் என் நிலத்தை குத்தகைக்கு விடுவேன். இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். சரி ஐயா. இந்த ஊமையின் நோக்கம் என்ன கண்டறிங்களே?
கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. மார்க் 12 அதிகாரம் 12 இறை வார்த்தை 10-11. நன்றி, வணக்கம். அருமை. அடுத்த மூன்றாம் குழுவாக நல்ல சமாரியர் இக்காலகட்டத்தை பார்ப்போம். சரி, யாரும் அடிபட்டு கிடக்கிறாங்க. அவங்கள போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் நோட்லையும். சரி, ஐயோ, யாருக்கு ரோட்டில் பக்கம் வைக்கிறது ஒரு வழியில் இப்படியே போயிட்டு போலீஸ் கேஸ் ஆகிடுவேன். நமக்கு இதுக்கு அவங்க நம்ம அப்படியே போவோம். நான் கண்ணு பார்க்காத மாதிரி. ஐயோ, இவங்களுக்கு என்னாச்சு? சின்ன பொண்ணா வேற இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் வேற பட்டிருக்காங்க. ஐயோ, அடிக்க வெட்டமாக வேற வருது. என்னாச்சு? என்ன எங்களுக்கு எப்படி அடிச்சு? நான் ரோட்ல வந்துட்டு ரொம்ப அடிபட்டு நான் வந்து போலீஸ் கேஸுக்குலாம் எனக்கு போக முடியாது. அதனால நீங்கள் வேற எங்கேயாவது இவங்களை கொண்டு போய் காணுங்க. நான் என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன், என்ன செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இவங்களை வந்து பார்த்துக்கிட்டா போதும். நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்களா? சரி, இந்த பணத்தை இப்போதைக்கு வச்சுக்கோங்க. நான் இன்னும் நாளைக்கு வரப்போ எல்லா பணத்தையும் வீட்டில் தந்துடுறேன். சரி, இந்த ஊமையின் நோக்கம் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுள் மீதும் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நன்றி. நன்றி, அருமை. இறுதியாக நான்காவது குழு நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்குட்டியின் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏழு திருடர் அல்ல, கொள்ளையராக இருப்பவர், வாயில் வழியாக நுழைபவர், ஆடுகளின் ஆயர்.
அவர் தம்முடைய சொந்த ஆளுமை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரார். அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நன்றி. ஆடு வைத்து எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை கரகோஷம் எழுப்பி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். கேட்டுங்க, நல்லா கற்றுங்க, சத்தமாக கற்றுங்க. நீங்கள் கட்டுறது முதல் ஒரு கோயில் வரை கேட்கணும். வெரி குட், மகிழ்ச்சி. நல்ல ஒரு தயாரிப்பு. 4 அன்பியங்களும் 4 வகையான ஓமைகளை வைத்து நல்ல முறையில் உங்கள் பாணியில் தயாரித்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே போல இந்த நாளில் வருகை தந்து திருப்பணி நிறைவேற்றி இந்த புரோகிராமுக்கும் தலைமை தாங்கி நடுவராக இருந்த தந்தை அவர்களுக்கும் நம்ம ஊர் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் உண்டாக்கிக் கொள்வோம். உங்களுக்கு பரிசு இன்று சொல்லப்படாது, கடைசி நாங்கள் சொல்லப்படும். நன்றி.